நான் வீட்டுக்குள்ள எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கணும். காணும் ரூம்ல எங்கடா என்ன கட்டுன காலை கட்டுன வாய கட்ட மறந்துட்டியே. காலை பார்த்தேன்னா அங்க ஒளிஞ்சதே பாத்திரம் சொல்லி கீழே படுத்துக்கா. என் பொண்டாட்டிக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நான் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரேன்னா நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும், நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. நானும் வெளியே இருந்து உள்ளால் வாரேன், எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்னடா திருன்னு என் மூஞ்சி ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்களேன்னு பார்த்தா இவளை காணும் ரூமில். எங்கடா திவ்யா எங்கே போனான்னு அப்படியே பார்த்து கீழே பார்த்தா கட்டிலுக்கு கீழே படுத்திருக்காப்பா, கால் தெரியுது. ஐயோ, எல்லா வாட்டியும் இப்படி தான், ஆனால் இந்த வாட்டி சரியான பண்ணு நான் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? சரி இந்த கூத்தை நீங்களும் பாருங்கன்னு வீடியோ எடுத்தேன். பாருங்க, கடவுளே கடவுளே, ஒரு கண்ணை கட்டுன காலை கட்டுன வாயை கட்ட மறந்துட்டியே. என்ன பண்ற? மூஞ்சி கட்டி கட்டிலுக்கு காலை பார்த்தேன்னா அங்க ஒளிஞ்சதே பாத்திரம் சொல்லி கீழே படுத்து கஷ்டப்பட்டு படுத்தேன். என்னடா அங்க இருந்து ஒரு காலு தெரியுதேன்னு பார்த்தேன். சரி வா வா. கஷ்டப்பட்டு படுத்த படுக்க முடியும். அதான் சொன்னேன்ல, கண்ணை கட்டின காலை கட்டின வாய கட்ட மறந்துட்டியே. மெதுவா மெதுவா மெதுவா. நீ இப்படி விபரீதமான மறைஞ்செல்லாம் இருக்காது அப்பா. நான் அங்க ஒண்ணா கண்டுபிடிச்சு இங்க வளைச்சேன் தெரியுமா? காலை பார்த்து இதே மாதிரி விளையாட்டுத்தனம் மாறாத பொண்டாட்டி யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, எல்லாத்துலையும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் விளையாட்டு பற்றுது. அவன் நல்ல பிள்ளை. நான் எங்கே வெளியே போயிட்டு என்னோடய சத்தம் அங்கேருந்து கேட்குதுன்னா உடனே ஓடி ஒழிச்சிருவேன். அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கும்போது நம்ம வெளியே இருந்து வரும்போது பார்க்கணும், அவங்க முகத்தை பார்க்கணுன்னு சொல்லி ஓடி வருவோம். ஆனால் ஒளிஞ்சிட்ருப்பா. யார் யார் வீட்டில் இப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன விளையாட்டுத்தனம் நடக்கும்னு சொல்லுங்கள். சரியா? எங்கள் வீட்டில் இது அதிகமாக நடக்கும். அதுலேயும் திவ்யா. Bye. Thanks for watching. Like, share, subscribe.